வணக்கம் மக்களே. பியூரான பாமிக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு வந்து பீட்ரூட். ஸ்ட்ரீட் டாகுக்கு பீட்ரூட் கொடுக்கலாமான்னு டவுட் இருக்கா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாமிக்கு வந்து பருப்பு சாதத்தோட பீட்ரூட்டை பிசைஞ்சு கொடுத்துருக்கோம். டாக்டர் சொன்னாங்க லைட் ஃபுட்டா கொடுங்கன்னு சொல்லி. உங்க பெட்டுக்கு வந்து பீட்ரூட் நல்லதுதான், ஆனா அது வந்து கொடுக்கலாமான்றத உங்க டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாமி வந்து பீட்ரூட் சாப்பாடை வந்து அவ்வளோ ஒரு சாப்பிடுது. எங்க பாமிக்கு வந்து பிடிச்ச ஐட்டம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கவே வேணும், அதுவாகவே சாப்பிடும். மார்னிங் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், உப்புமா எப்படி சாப்பிட்டுச்சுன்னு. அந்த உப்புமால வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் ஊட்டிட்டு இருந்திருப்பாங்க. பாமி வந்து நல்லா டேஸ்டா சாப்பிடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சாப்பிட்டா நீங்க யாருமே ஊட்ட வேணாம், எங்க பாமி வந்து அதுவாகவே சாப்பிடும். ஏன்னா வந்து அதுக்கு பிடிச்ச ஐட்டம்னு வச்சுக்கிறேன், நீங்க தட்டுல போட்டு வச்சா மட்டும் போதும், அது வந்து எப்படி சாப்பிடுன்றது மட்டும் நீங்க பார்க்கலாம். அது மாதிரி அதுக்கு பிடிச்சது வந்து பீட்ரூட்டு. காய்கறி ஐட்டம் வந்து நீங்க வேக வச்சு கொடுத்தாலும் சரி, பச்சையா கொடுத்தாலும் சரி, அது சூப்பராகவே சாப்பிடும். அதே மாதிரி நீங்க ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னா உங்க டாக்டர் வந்து கன்சிடர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு டாக்டருக்கு வேற வேற மாதிரி வரும். எங்க டாக் வந்து இந்தியன் பிரீடுன்றதால நாங்க வந்து ஸ்மால்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கனால அதுக்கு வந்து ஹெல்த் செட் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்க உங்க டாக்கு என்ன கொடுக்குறீங்க, என்ன பிரீடுன்றத உங்க டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி இருந்ததால செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு கொடுக்கறது நல்லது. எங்க வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எங்களோட டாக் வளர்ந்த விதம் வேற, உங்க டாக் வளர்ற விதம் வேற. அதனால வந்து மேக்சிமம் வந்து எங்க வீடியோல இருக்கிறத பார்த்து நீங்களும் உங்க டாக் அப்ளை பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க டாக்கு என்ன கொடுக்கலான்றத நீங்க உங்க பெட்டு கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இந்த வீடியோ போறதுக்கான ரீசன் வந்து எங்க பாமி இப்படி இருக்கு, நீங்களும் இந்த மாதிரி உங்க டாக்கை வந்து நல்லா ஹாப்பியா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் எங்களோட பாமியோட கண்டென்ட் பூரா எடுத்து வீடியோல போட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து எங்க டாக் உள்ளது வேற மாதிரி இருக்கும், உங்க டாக் உள்ளது வேற மாதிரி இருக்கும். நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாம உங்க டாக் எது பெஸ்ட்ன்றத உங்க பெட்டுக்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்க டாகுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை வந்து மிஸ் பாமி சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோல வந்து அடுத்த வீடியோல வந்து பாமி என்னென்ன பண்ணுன்றத அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து எங்க சேனல்ல வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்க போடுற பாமி கண்டென்ட் பூராமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க மிஸ் பாமி சேனல் வந்து அவங்களும் லைக் பண்ணி பாரு. இந்த கடைசியில ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்க பாமி வந்து காலையில கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்ட வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாமி வந்து நாங்க ஊட்டி விட்டு சாப்பிட வைப்போம். ஆனா வந்து இந்த மதிய லஞ்ச் பாத்தீங்கன்னா அதுவாகவே சாப்பிடும். அதுக்காக அந்த ரெஃபரன்ஸுக்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. பாய்.